என் அன்பு குழந்தையே, நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். புகழப்படும் இடங்களில் அடக்கமாயிரு. நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாய் இரு. உலகம் உன்வசமாகும். வெறும் பெருமைக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே. உன்னுடைய மன நிறைவுக்காக உனக்கு பிடித்த விஷயத்தை மன நிறைவுடன் செய். பிறரை பற்றி விமர்சிக்கும் முன் நாம் அந்த இடத்தில் இருந்திருந்தால் இதை செய்வோமா என்று அவரின் மனநிலையை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய். அதன் பிறகு உன்னுடைய மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்பதை. உனக்கு வரும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து சென்று போய்கொண்டே இரு. உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் சொல்களும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நன்மை செய்யும் எனில் இறைவனை நீ தேட வேண்டிய அவசியமில்லை. இறைவனே உன்னை தேடி வருவார். குழந்தையே, ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பா பெருமாளை தவிர உனக்கு ஒன்றும் முக்கியமில்லை. மற்ற அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்டதுதான். அவை மாயமான இன்பம் தரும். அதை கண்டு நீ ஏமாறாதே. வாழ வழியில்லை என்று புலம்பாதே. நீ பயணிக்கும் வாழ்க்கைதான் உன்னுடைய பாதை என்று நம்பிக்கையோடு நடைபோடு. இந்த உலகமே பாவ புண்ணியங்களால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவரவர் மனமே அவரவருடைய வாழ்க்கை. என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுப்பதை போன்று என்ன செய்யக்கூடாது என்பதையும் சேர்த்து முடிவெடு. உன்னுடைய கண்ணீரை நீயே துடைத்துக் கொள்ளும் போது உன்னுடைய மனம் தெளிவாகும். குழந்தையே, தேவையான எண்ணங்களை மட்டுமே சிந்திக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் நினைத்த வேலையை வெற்றிகரமாக முடித்து விடலாம். வெற்றியோ தோல்வியோ எந்த செயலையும் துணிந்து நடத்து. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உன்வசமாகும். பெரும் சாதனைகளை நிகழ்த்த 3 நிலைகளை கடந்துதான் ஆக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. அதனால் எது நடந்தாலும் எதை இழந்தாலும் அனைத்தும் நன்மைக்கே என்று கடந்து செல்ல பழகு. என்னை மீறி உனக்கு ஒன்றும் நடந்து விடாது என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை நோக்கி வரும் என் ஆசீர்வாதங்களை ஏற்க தயாராக இரு. எக்காரணத்துக் கொண்டும் நிராகரித்து சென்று விடாதே. இறுதி வரை கேட்டு நிறைவாக என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். நீ இன்று ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய் என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய எண்ண ஓட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் தன்னம்பிக்கையோடுதான் இருக்கின்றாய். ஆனால் சில நேரங்களில் ஏன் உன் மனதில் குதர்க்கமான சிந்தனைகள் தோன்றுகின்றது? நீயே உன்னை கேட்டுக்கொள்கின்றாய். நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவள் இல்லையே, பிறகு ஏன் என் மனம் இவ்வாறு யோசிக்கின்றது என்று பலமுறை உன்னை நீயே கேட்டுக்கொள்கின்றாய். நேர்மறையான எண்ணங்கள் தான் வரவேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாய். உன்னையும் மீறி உன் மனம் எதிர்மறையான சிந்தனைகளை யோசிக்க தொடங்குகின்றது. ஆட்டு வண்டியிலிருந்து அச்சாணி கழன்று விழுந்தால் வண்டி தரிகட்டு அடங்காது ஓடுவது போன்று சில நேரங்களில் உன் எண்ணங்கள் இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. உன் எண்ணம் எனும் அச்சாணியை கட்டுப்படுத்திக் கொள். ஒன்றை புரிந்து கொள். ஓடும் தண்ணீரில் கூட நாம் நீந்தி விடலாம். ஆனால் காட்டாற்று வெள்ளம் போல் நீர் இருந்தால் அதில் எவராலும் நீச்சல் அடிக்க முடியாது. அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து சென்று விடும். சற்று சுதாரித்துக்கொள். உன் எண்ணங்களை உனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா. இப்போது இருக்கும் சூழலில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுவது இயல்புதான். அதில் உன் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த எதிர்மறையான எண்ணங்களை அடக்கி நேர்மறையான எண்ணங்களை மேலோங்கச் செய்வது உன் கடமை. எப்பொழுதும் உன் அப்பாவை மனதில் நினைத்துக்கொள். குழப்பமான உன் மனதின் போக்கினை ஒரு நொடியில் நான் மாற்றி விடுவேன். உன்னுடைய பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் அப்பா உன்னோடு இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்றிக்கொள். உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் உன் உயிரில் பாதி நான் தான் மகளே. உன் ஆழ் மனதில் இருந்து கொண்டு
உன் மனதில் அனைத்தையும் நான் உணர்த்திக் கொண்டிருக்கின்றேன். நீ அதை உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் அதை செயல்பாட்டாய் நிறுத்துவேன். உனக்கு ஒன்றை தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக உன்னை நானே தயார் செய்து அதை பெறும் தகுதியை உனக்கு நான் உருவாக்கி தருவேன். ஆனால் இவை அனைத்தும் உனக்கு அறியா வண்ணம்தான் நடந்து கொண்டிருக்கும். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்வின் அற்புதங்களை நீ உணரப் போகின்றாய். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நிகழும். இதுவே உன் அப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு நிச்சயம் பலிக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நபர்களை கடந்து கொண்டிருக்கின்றாய். சில பேர் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளாய் இருப்பார்கள். சில பேர் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள். சில பேர் உன்னுடைய மனதிற்கு பாடங்களை புகட்டி அனுபவம் என்கின்ற நினைவை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். சில பேர்களோ வலி ரணம் என்று எப்போதும் ஆறாத காயங்களை உனக்கு தந்திருப்பார்கள். ஒரு சிலரோ மறக்கவே முடியாத மரண வலியை உனக்கு பரிசாக கொடுத்திருப்பார்கள். உனக்கு எதிராக சதிகளை செய்வதற்கென்றே ஒரு கூட்டம் எப்போதும் தயாராக இருந்து கொண்டேதான் இருக்கும். அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நீ தள்ளப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? சற்று அமைதியாக இருக்க வேண்டும். உன்மேல் படர்ந்திருக்கும் கர்மா என்கின்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கர்மாவிலிருந்து யாரும் தப்புவதில்லை. எல்லோரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். உனக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொருவரும் உன்னுடைய கர்மாவில் பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ வடிக்கும் கண்ணீரில் உன்னுடைய கர்மா கரைந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கர்மாவை அவர்கள் தாமாக முன்வந்து தன் தலையில் போட்டு சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நீ நன்றி கூறு. இது உனக்கு கர்மா காலம், கண்ணீர் காலம் என்றெல்லாம் புலம்ப தேவையில்லை. இது உனக்கு தலை தூக்கி தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு மகத்தான காலம். முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் பயந்து விடுவாய், எதற்கெடுத்தாலும் கண்ணீரை சிந்தி விடுவாய். எப்போதும் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பாய். எதையோ இழந்தது போன்று உன் முகத்தை வாட்டமாக வைத்துக் கொண்டிருப்பாய். ஆனால் இப்பொழுதோ எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டிச் செல்லும் மனதை பெற்றுள்ளாய். எப்படியும் ஒரு நாள் நல்லது நடந்துவிடும், எப்படியும் ஒரு நாள் என் மனம் குளிர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை இப்போது உன் மனதில் பிறந்திருக்கும். எது வந்தாலும் இது எனக்கு சோதனை காலம், எது வந்தாலும் அதை நான் கடந்து செல்வேன் என்று கூற பழகு. இதற்கு முன்பாக இந்த குணாதிசயங்கள் உனக்கு இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றிக்காக தனியாக உழைக்க நீ தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் கைகள் ஓங்கி உயரப் போகின்றது. பிறர் முன்னால் கையேந்திய உன் கரங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நீளப் போகின்றது. இந்த அப்பாவின் மகளாக தலை நிமிர்ந்து ஓங்கி வாழப் போகின்றாய். தன்னம்பிக்கையோடு முன்னேறுவதே இப்போது உனக்கு தேவை. எந்த நிலையிலும் தன்னம்பிக்கை